நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். கிறிஸ்துவுக்குள் நம்மை நடத்தும்படியாக அநேக விஷயங்கள் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் இனி நம்மை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டியது ஆவியானவர் மட்டுமே. ஹல்லேலூயா. இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ உலக வழக்கங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் கிறிஸ்துவ என்றதான மணவாளுடைய அருகாமையில் நமக்கு வந்து சேர முடிவதில்லை. Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. 2023 ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ റൂമിൽ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്ന ആ റിലത്തെയാണ് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുന്നത്. 2023 ஆண்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்போது கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் பகிர வாஞ்சிப்பது. 2024 റിലത്തെ കുറിച്ച് കേൾക്കാൻ എത്ര പേർ ആഗ്രഹത്തോടു കൂടെ വാഞ്ചയോടു കൂടെ ആയിരിക്കുന്നു. 2024 ஆண்டு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து கேட்க எத்தனை பேர் ஆசையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க? ഞങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நாங்கள் இப்பொழுதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கு அறிக்கை பண்ண போகிறோம். 2024 the realm of சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே எல்லாம் ஆமென் நம்ம பார்த்தோம். ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நின்று எலியாசர் ஆவியானவருக்கு நிழலாக இருக்கிறார். ஆமென். ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். ரெபெக்காள் தேவ சபைக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தில் நின்று நம்ம பார்த்தோம். எலியாசர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது சில தெய்வீக திட்டங்களோடு கூட தான் நம்மை கிறிஸ்து என்றதான ஈசாக்குனுடைய அருகாமையில் கொண்டு போய் ஆமென் ஒப்படைப்பது வரைக்கும் அவருடைய திட்டம் ஆமென் முழுமையாக நிறைவேறுவதில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதமான செய்தியை நம்ம கேட்கும் பொழுது உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில தெய்வீக திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறுவதாக. வாங்க செய்திக்கு நேராக போகலாம்.
எலியாசர் என்ன சொல்கிறது? நான் சீக்கிரமாக ரெபேக்காளே உன்னை ஈசாக்கனுடைய அருகாமையில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது என்னது இப்பொழுது இங்க ரொம்ப முக்கியம் என்று சொல்வது ரெபேக்காளுடைய வாய்மொழியாக வருகிற வார்த்தை தான். பாருங்க, இப்ப ரெபேக்காளை அழைத்து கேட்கிறது, இந்த மனுஷனோடு கூட நீ போக விருப்பமா இருக்கிறாயா? பாருங்க, எவ்வளவு போனஸோடு கூட முன்ன பின்ன தெரியாததான இந்த எலியாசரோடு கூட போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ரெபேக்காள் சொல்கிறது. அது வரைக்கும் அவளோடு கூட இருந்த நபர்கள், விஷயங்கள், இது ஒன்றுமே அவளுக்கு விஷயம் அல்ல. இப்பொழுது எப்படியாவது தன்னுடைய மணவாளனோடு சேர வேண்டும் என்ற ஆசையோடு கூட எலியாசரோடு கூட போக அவள் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்க, இந்த ரெபேக்காள் சபைக்கு நிழலாக இருக்கிறது. சபையே, இப்பொழுது நாம் உலக ஆசைகள், உலக மனுஷர்கள் நம்மை கட்டாயப்படுத்துகிறார்கள், உலக இன்பங்கள் நம்மை தடை பண்ணுகிறது என்று சொல்லி ஒருபோதும் இனி நம்ம தாமதிக்க கூடாது. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய எலியாசரிடத்திலே நான் போக வேண்டும், என்னுடைய எலியாசரனுடைய அருகாமையில் நான் போக வேண்டும். இப்பொழுது இங்க ரொம்ப முக்கியம், உங்களுடைய வாயினால் சொல்கிற தீர்மானம் தான். நம்ம எடுத்துக்கொள்கிற தேவனான தீர்மானத்துக்கு முன்பதாக உலகத்துக்கு நிற்க முடியாது. இதுதான் அறிக்கை. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் அறிக்கை பண்ணா வாஞ்சிக்கிறீங்க? வாயினால், இதயத்தில் விசுவசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். என் மணவாளனாகிய கிறிஸ்துவோடு போகும்படியாக நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஹalleluya. இனி உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. இனி ஹalleluya, எந்த உலக வழக்கத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை நடத்தும்படியாக அநேக விஷயங்கள் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் இனி நம்மை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டியது ஆவியானவர் மட்டுமே. ஹalleluya. இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ உலக வழக்கங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் கிறிஸ்துவ என்றதான மணவாளுடைய அருகாமையில் நமக்கு வந்து சேர முடிவதில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எலியாசருடைய பின்பதாக நாமும் சென்று கிறிஸ்து என்றதான மணவாளருக்கு நேராக நாம் போய் சேருவோம். ஹalleluya. இன்றைக்கு இந்த தீர்மானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு உலகம் பெரிதல்ல? இதுவரைக்கும் ஒருவேளை நம் கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்டெப் வைக்கும் போது, ஐயோ நம்முடைய தாய் தகப்பர்கள் என்ன நினைப்பார்கள், நம்முடைய இதுவரைக்கும் இருந்த உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாம் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை நாம் தயங்கலாம். ஆனால் முன்பதாக இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நினைக்கும் போது எத்தனை பேர் பின்பாக இருக்கிறதெல்லாம் குப்பையும் வெறுமையும் என்று சொல்லி இந்த ஓட்டத்தில் உற்சாகத்தோடு கூட முன்னாடி போக விரும்புறீங்க? பாருங்க, பவுல் என்ன சொல்கிறது? எனக்கு மேன்மை பாராட்ட அநேக விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் நான் பின்பதாக இருக்கிற எல்லாவற்றையும் மறந்து என்னை அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு நேராக நான் ஓடுகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவனுடைய மணவாளி என்றதான இந்த பந்தயத்தில் பின்பதாக இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு கொண்டு நான் முன்பதாக இருக்கிற அந்த பெரிய பதவிக்காக அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்றீங்க? ஹalleluya. பாருங்க, என்ன அந்த இடத்துல நடக்கிறது? எலியாசர் ஹalleluya இந்த ரெபேக்காளை அழைத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாசியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் மனிதரையும் அனுப்பிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. இப்போ ரெபேக்காளை ஆசீர்வதித்து ரெபேக்காள் அனுப்பப்படுகிறது. என்னது? உன்னுடைய சந்ததி பகைஞருடைய வாசல்களை என்ன செய்ய வேண்டுவதாக ஹalleluya சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி. எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? பாருங்க, ஈசாக்கோடு சேர்ந்து ஈசாக்கில் நின்று உருவாகுகிறதான சந்ததியால மட்டும்தான் சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, இது ஒரு ரெவலேஷன். ஹalleluya. ஒருபோதும் உங்களுடைய சுய பலத்தினால சத்துருடைய வாசலை உங்களால மேற்கொள்ள முடியாது. ஈசாக்கோடு இணைந்து ஈசாக்கில் நின்று புறப்படுகிறதான நன்மைகளை எப்பொழுது நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களோ அப்பொழுது மட்டும்தான் மெய்யான ஆசீர்வாதம், மெய்யான சுதந்திரம் உங்களோட வாழ்க்கையில உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் சத்துருவை மெய்யாகவே மேற்கொள்ளுகிறதான அந்த ஒரு ஆவிக்குரிய பலன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த வசனத்தை
கேட்கும் பொழுது எத்தனை பேர் மெய்யாகவே சத்துருடைய வாசல்களை மேற்கொள்ளுகிறதான ஒரு ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று நீங்க ஆமென் ஹல்லேலூயா புரிந்து கொள்றீங்க. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆமென், கிறிஸ்து உங்களுடைய ஆத்தும மணவாளராக இசைக்கப்படும் போது மட்டும்தான் மெய்யான சத்துரு யாரென்று நீங்கள் புரிந்து மெய்யாகவே சத்துருடைய வாசலை மேற்கொள்ளுகிறதான ஒரு அபிஷேகம், ஒரு ஆமென் அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது ரெபேக்காளும் அவர்கள் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, எந்த திட்டத்தோடு கூட ஆமென் இந்த எலெயாசர் என்னதான நபரை அனுப்புகிறதோ அந்த திட்டம் இப்பொழுது நிறைவேற்றி எலெயாசர் திரும்புவதை பார்க்கிறோம். எலெயாசர் வந்தது ஒரு தெய்வீக திட்டத்தோடு கூட. ஆமென், ஈசாக்குக்கு ஏற்றதான ஒரு மனைவியை அடைய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, இப்பொழுது அதே ரெபேக்காளையும் ஏற்றி ஆமென் திரும்பி போகிற எலெயாசர். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆவியானவர் திரும்பி போகும்பொழுது அவர் தனியாக அல்ல போகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென், தன்னுடைய எஜமானராகிய ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றதான ஆமென் ஒரு மனைவியாக, ஒரு மணவாளியாக உங்களையும் ஆயத்தப்படுத்தி, உங்களையும் அழகுபடுத்தி உங்களோடு கூட தான் ஆவியானவர் போக போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்களை பாதி வழியில் விட்டுட்டு போகிற ஒரு எலெயாசர் அல்ல, மெய்யாகவே கிறிஸ்துவனுடைய அருகாமையில் சேர்க்கும் வரைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை கட்டி எழுப்பி ஆமென் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு எலெயாசரோடு கூட தான் நீங்க இசைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஈசாக்கு அவன் தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லெகாய்ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க அன்பானவர்களே, ஆமென் இந்த இடத்தில் ஈசாக்கு ஆமென் தென் தேசத்தில் ஆமென் இருந்தான் என்று சொல்லியும், லெகாய்ரோயி என்னதான ஆமென் ஊற்றுக்கு புறப்பட்டு வந்தான் என்று சொல்லியும் பார்க்கிறோம். என்னது லெகாய்ரோயி? ஆமென் ஆமென் துறக்கப்பட்டதான ஒரு ஊற்று. ஆமென், அந்த ஊற்றினுடைய அருகாமையில் வைத்துதான் இப்பொழுது ரெபேக்காளை சந்திப்பது என்று சொல்லி ஆமென் நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, லெகாய்ரோயி ஆமென் நம்ம ஒருவேளை நினைக்கலாம் ஆமென் அது ஆமென் ஹாகாருக்காக திறக்கப்பட்டதான ஒரு ஊற்று. ஆமென், ஹாகார் தான் என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லி லெகாய்ரோயி ஆமென் பேர் லெகாய்ரோயி என்றுதான் ஒரு பெயர் வைத்தது என்று சொல்லி. ஆனால் மெய்யாகவே என்னை கண்ட தேவனை நானும் கண்டேன் என்றதான இடத்தில் வைத்துதான் மெய்யாகவே ஹல்லேலூயா ஆமென் இந்த ரெபேக்காளும் ஈசாக்கும் சந்திப்பதை பார்க்கிறோம். அதுதான் அந்த ஊற்று அந்த இடத்தில் மெய்யாகவே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் நாம் அவரை கண்டதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று நமக்கு தெரிய வருகிறது, கர்த்தர் என்னை கண்டார். அவர் என்னை கண்டதுனாலதான் என்னை ஆமென் ஹல்லேலூயா ஒரு ஏற்ற மணவாளியாக ஏற்றுக்கொண்டார். ஆமென், அதனால தான் எலெயாசரை எனக்காக அனுப்பினார். இதெல்லாம் நாம் புரிகிறோம். ஆனால் ஆமென் நம்மை காண்கிற தேவனை நாமும் முகாமுகமாய் காண்கிற ஒரு லெகாய்ரோயி ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நாமும் சொல்ல போகிறோம், என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஏதோ ஆமென் இம்மைக்குரிய தாகத்துக்காக திறக்கப்படுகிற ஒரு லெகாய்ரோயி அல்ல, மெய்யாகவே என்னை கண்ட கர்த்தரை நான் அடைகிறதான ஒரு லெகாய்ரோயி அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் மெய்யாகவே வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், மெய்யாகவே ஆமென் நம் கர்த்தராகிய இயேசுவானவர் வான மேகத்தில் வரும்பொழுது ஒரு லெகாய்ரோயி அனுபவம், என்னை கண்ட கர்த்தரை நானும் முகாமுகமாய் காண்கிற ஒரு விசேஷப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்முடைய ஈசாக்கும் பாருங்க இந்த லெகாய்ரோயிக்காகவே காத்திருக்கிறதே, அந்த ஊற்றண்டையிலே ஆமென் இருக்கிறதை நம்மளும் பார்க்கிறோம். பாருங்க அன்பானவர்களே, ரெபேக்காளும் ஆமென் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட போது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஆமென் முக்காட்டிட்டு கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்க இதுவரைக்கும் ஈசாக்கை குறித்து ஆமென் ரெபேக்காள் கேட்டதுண்டு.
எலியாசர் மூலமாக அறிந்து கொண்டதுண்டு. ஆனால் பாருங்க, இப்பொழுது இந்த ஈசாக்கை முகாமுகமாக சந்திக்க வைப்பதும் யார்தான்? இந்த எலியாசர் தான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்றதான நம்முடைய ஈசாக்கை ஆழத்தில் அறிய வேண்டுமா? ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவர் விளக்கி தராமல் ஒருபோதும் இந்த ஈசாக்கை குறித்து நம் ஆழத்தில் அறிந்து கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஈசாக்கை முகாமுகமாக நாம் காண வாஞ்சிக்கிறோமா? ஆவியானவருக்கு மட்டுமே அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றி இந்த ஈசாக்குக்கு முன்பதாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு அவரை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த பகுதியில இருந்து எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவியானவரோடு இருக்கிற உறவு தேவை என்று சொல்லி புரிந்து கொள்வோம். ஒருவேளை வார்த்தையிலிருந்து அறிந்த அந்த அறிவு மட்டும்தான் நமக்கு ஆவியானவரோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இருந்து ஆவியானவரே, மெய்யாகவே உம்மோடு கூட இருக்கிற அந்த ஆழமாக உறவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு தருகிறேன். மெய்யாகவே ஈசாக்கை நான் அறிய வேண்டும். மெய்யாகவே என்னுடைய ஆத்தும மணவாளராக இருக்கிற கிறிஸ்துவை எனக்கு முகாமுகம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா, நாம் ஆழத்தில் அவருடைய அருகாமையில் வர வேண்டும். பாருங்க, இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, ஈசாக்கை கண்ட உடனே அவள் முக்காலிட்டாள் என்று சொல்லி. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் நம்மை பார்த்து சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் திரும்பும் பொழுதோ முக்காட்டு விஷப்பட்டு போகிறது என்று சொல்லி. கிறிஸ்து நம்மை முக்காடு இட வைக்கிற நபர் அல்ல, அதற்கு மாறாக நம்முடைய முக்காட்டை விலக்குகிறவர் தான் கிறிஸ்துவானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் முக்காட்டை விலக்குகிறவராய் இருக்கிறார்? ஏனென்றால் அவருடைய முகத்தில் ஒரு தேவ மகிமை இருக்கிறது. அவருடைய மகிமையின் சாயலாக நானும் நீங்களும் மாறும்படிக்க அவர் நம்முடைய முக்காட்டை விலக்குவது மட்டுமல்ல, அவருடைய அதே மகிமையினால நம்மை நிரப்புகிற நம்முடைய ஈசாக்காக இருக்கிறது. அன்பானவர்களே, இதற்கு ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருபோதும் முடிவதில்லை. ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இவரே கிறிஸ்து என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தி தராமல் நம்முடைய முக்காடு விலகுவதும் இல்லை, நாம் தேவ மகிமையை அடைவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மெய்யாகவே அவருடைய அதே சாயலாக ஒப்பாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து கொண்டான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளே தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, புதிய எருசலேம் சாராளுக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் நம்மை பார்த்து சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ தன்னுடைய சாராளின் கூடாரத்துக்கு ஈசாக்கு நம்மை கொண்டு போகிறது என்று சொன்னால், புதிய எருசலேமுக்குள்ளே நம்மை நுழைய வைப்பது யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர், நம்முடைய ஆத்தும மணவாளரானவர். அன்பானவர்களே, நம்முடைய நற்கிரியையினாலேயோ நம் சுயமாக சம்பாதிக்கிற சுய நீதியோ நம்முடைய சொந்த நன்மைகளோ எதுவுமே நம்மை புதிய எருசலேம் பரலோகத்துக்கு நேராக கொண்டு போவதில்லை. சாராளுடைய கூடாரத்துக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு போவதில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அதற்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு போக தகுதியுள்ள ஒரே ஒரு நபர் நம்முடைய ஈசாக்கு என்று சொல்லி. பாருங்க, அது எவ்வளவு இனிமையான ஒரு காட்சி. ஹல்லேலூயா. அவளோடு வருகிறதான இந்த ரெபேக்காளை சாராளுடைய கூடாரத்துக்கு கொண்டு போய் என்ன சொல்கிறது? இந்த ரெபேக்காளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, புதிய எருசலேமிலே நாம் அவருடைய மணவாளிகளாக இருக்கிறோம். அங்கே ஹல்லேலூயா, ஒருபோதும் அடிமை அல்ல, தாசன் அல்ல, நம் மெய்யாகவே அவருடைய ஆத்தும மணவாளியாக நாம் மாறுகிறோம். இது எவ்வளவு விசேஷித்த அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளதான் நானும் நீங்களும் நாள்தோறும் வளரும்படிக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். அன்பானவர்களே, பாருங்க, இங்கே கிறிஸ்துவும் தம்முடைய ஆத்தும மணவாட்டிக்காக காத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அந்த சொந்த தேசத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தகுதி உள்ளவர்கள், உத்தமர்கள், எத்தனையோ விசேஷமானவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த ரெபேக்காளை தன்னுடைய சொந்த இனத்திலும் சொந்த தேசத்திலும் இருக்கிறதான ஒரு ரெபேக்காளை பெற்றுக்கொள்ளதான் ஈசாக்கும் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்மை தேவ ராஜ்யத்துக்குள்ள கிறிஸ்துவனுடைய அதே ராஜ்யத்துக்குள்ள நம்மளை ஆக்கி வைத்திருந்தால், நம்மையும் அவருடைய சொந்தமாக அவர் நம்மை மாற்றி இருந்தார், அன்பானவர்களே, பரலோகத்தில் ஏதோ ஒரு இடம் அல்ல, அதற்கு மாறாக வெளிப்படுத்துதல் விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாண நாள் வந்தது, தன்னுடைய மனைவியும் தன்னை தாமே ஆயத்தப்படுத்தி இருக்கிறாள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாண நாள் ஒன்று வருகிறது. அதற்காக தன்னுடைய மணவாளி என்றதான சபையை தான் ஒரு மணவாட்டி என்றதான ஸ்தானத்திலே நிறுத்த கர்த்தர் வாஞ்சிப்பது. பாருங்க, இந்த உலகத்தில் ஆவியானவரை அனுப்பப்பட்டதற்கு மிக பெரிய தெய்வீக திட்டம் இருக்கிறது. ஆவியானவர் ஒருபோதும் ஒரு அற்புத அடையாளங்களுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமை மட்டுமல்ல. ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆறுதல் நாயகர் மட்டுமல்ல. ஆவியானவர் ஏதோ சில வரங்களை தருகிற கிஃப்டை தருகிற ஒரு நபர் மட்டுமல்ல. அன்பானவர்களே, ஆவியானவர் ஒரு தெய்வீக திட்டத்தோடு கூட இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். அந்த திட்டம் என்னவென்று சொல்லி இந்த நாளில் நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் மெய்யாகவே இதோடு கூட கோஆபரேட் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகம் வாஞ்சிக்கிறது. இன்றைக்கு இந்த தெய்வீக திட்டம் அறிந்த போது எத்தனை பேர் உங்களை வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க வாஞ்சிக்கிறீங்க? பாருங்க, ரெபேக்காள் தன்னை அழைத்து கொண்ட போகத்தான் எலியாசர் வந்திருக்கிறார் என்று அறியும் போது அதுவரைக்கும் இருந்த தன்னுடைய சொந்த பந்தங்கள், அதுவரைக்கும் இருந்த நன்மைகள், இருந்த நண்பர்கள், இருந்த தேசம், உற்றவர்கள், உறவினர்கள் எல்லாம் விட்டுவிட்டு எலியாசரோடு கூட போக மனதுள்ளவளாயிருந்தார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை வேறு பிரிப்பது இந்த உலக நபர்கள் தானே. அன்பானவர்களே, உலக ஆசைகள் தானே, உலக இஷ்டங்கள் தானே, உலக பதவிகள் தானே. உலகத்தில் இருக்கிற எதற்காகவோ எல்லாம் தேவன் வைத்திருக்கிற பெரிய பதவியோடு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நாம் சந்திக்கிற இழப்பு எவ்வளவு பெரிதென்று சொல்லி புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியினுடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய பக்கத்தில் தன்னுடைய மனைவி அலங்கரிக்கப்பட்டவளாக நிற்கிறதே நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பையும் மகிமையும் ருசி பார்த்த அவரோடு கூட இருக்கிற அந்த உறவா, இல்ல பரலோகத்தில் அழைக்கப்பட்ட ஏதோ ஒரு நபரோடு கூட்டத்தில் இருக்கும்படியாக நம்ம வாஞ்சிக்கிறோமா? மெய்யாகவே ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருப்பது நம்மை அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நிறுத்தும்படியாக அல்ல, மாறாக மணவாளி என்றதான பதவியில் நிறுத்தும்படியாக. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மெய்யாகவே எலியாசரோடு கூட ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வாஞ்சிப்பது அது சாதாரணமான ஒரு உலக பிரகாரமான ஆசை அல்ல. ஆவியானவருக்கு நம்ம மேல இருப்பது அவருடைய வாஞ்சைக்கு ஏற்றபடியாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் மெய்யாகவே பெரிதான ஒரு ஆசீர்வாதம், சுதந்திரம், கிறிஸ்துவினுடைய மணவாளி என்றுதான் ஒரு விசேஷப்பட்ட பதவி நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். பாருங்க, இந்த காலத்திலேயும் நமக்கு வர இருக்கிறதான ஒரு மனைவி இல்லாவிட்டால் ஒரு கணவன், அவர் எல்லா விதத்திலையும் சிறந்த ஒரு நபராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இது போலவே கிறிஸ்து என்னதான ஆத்மா மணவாளனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை, இது மெய்யாகவே நம்முடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு சொல்வீங்க, அப்பா எனக்கு உங்களுடைய மணவாளி என்றதான விசேஷப்பட்ட பதவியிலே என்றென்றைக்குமாக நிலைத்திருக்க வேண்டும், அதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் மெய்யாகவே கர்த்தர் நம்மை அந்த ஒரு பதவிக்கு நிறுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆமென். இந்த பூமியில் என்ன விஷயம்தான் வரட்டும், ஆவியானவர் சகாயகராக நமக்கு இருக்கிறார். ஒருவேளை உலகத்தினுடைய ஆசைகள், சிற்றின்பங்கள் எல்லாம் நம்மை இழுத்து உலகத்துக்கு பின்பதாக நம்மளை கொண்டு போக வைக்கிறதா? அம்மேன். ஆனால் எலியாசர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். கிறிஸ்து என்றதான ஏக புருஷருக்காக நாம் விவாக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லும் பொழுது அம்மேன், அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற அன்பில், கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் முன்னாடி போக மெய்யாகவே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆமென், ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம் நம்மை பார்த்து சொல்கிறது, ஆவியானவர் தாமே தேவனுடைய சித்த பிரகாரமாக பரிசுத்தவான்களுக்காக வேண்டுகோள் செய்கிறார் என்று சொன்னார். ஆமென். அப்போ பாருங்க, நம்முடைய மனதனுடைய ஆசைக்கேற்றபடியாக அல்ல ஆவியானவர் ஆமென் செயல்பட விரும்புவது. மெய்யாகவே தேவ சித்தம் எதுவாக இருக்கிறதோ, அவருடைய இதயத்துடைய விருப்பம் எதுவாக இருக்கிறதோ அதற்கேற்றபடியாகவே ஆவியானவர் கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் கூட தேவ சித்தத்தை விட்டு அதற்கு மாறான ஒரு வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் நடத்தியாலும் நம்ம ஆவியானவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தால் மறுபடியும் தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்துக்கு நேராக நம்மை கொண்டு வந்து நிறுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஆவியானவருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏன், நமக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவே பெரிய ரோல் மாடலா இருக்கிறார். ஆமென். இயேசுவானவர் தேவ குமாரனாக இருந்த போதும் வசனம் என்ன சொல்கிறது? He was controlled and led by the Spirit. Hallelujah. அப்படி என்று சொன்னால் இயேசுவானவர் ஆவியானவரால் கட்டுப்படுத்தி ஆவியானவர் நடத்துகிற வழியே நடந்தவராய் இருந்தால் எவ்வளவுக்கு அதிகமாக இந்த காலத்தில் ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஆமென். இந்த நாளில் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இனி எனக்கு ஆவியானவரோடு இந்த ஒரு உறவு போதாது, இன்றைக்கு ஆழமான ஒரு உறவுக்கு ஆமென் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கை நிலவரம் அல்ல, ஆமென், இனி ஆவியானவரோடு பிரியாத ஒரு உறவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் ஆமென், ஆவியானவர் தாங்க மெய்யாகவே ஆமென் கிறிஸ்துவினுடைய ஆழங்களை அறிந்தவர். தேவனுடைய ஆழங்களை அறிந்த ஒரு நபர் இருந்தால் அது ஆவியானவர் மட்டும்தான். ஆமென். அப்போ தேவனுடைய ஆழங்களை அறிகிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருந்து அந்த ஆழங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த ஆழங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆவியானவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தால் எது தேவனுடைய ஆழமான விஷயங்களாக இருக்கிறதோ இதுவே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கற்றுத்தந்து ஆவியானவர் உங்களை நடத்தி ஆமென் தேவ சித்த பிரகாரமாக உங்களை நடத்துவார். இன்றைக்கு ஆமென் அன்பானவர்களே, ஆமென் ஆவியானவரோடு இருக்கிற அந்த கொய்னோனியா, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃபெலோஷிப்ல ஆமென் நீங்க ஆமென் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வருகை வரும்பொழுது ஆமென் வெட்கப்பட்டு நிற்கிறவர்களாக அல்ல, மணவாளி மகிமையான மகிமையின் மேல் மகிமையடைந்த ஒரு மணவாளியாக இருக்கும்படியாக கிறிஸ்துவானவர் உங்களை காண வாஞ்சிக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு இருக்கும்படியாக கிறிஸ்து வாஞ்சிக்கவில்லை, மணவாளி என்றதான பதவியிலே கிறிஸ்துவானவர் உங்களை காணும்படியாக வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே ஆசை என்று சொன்னால் எத்தனை பேர் இந்த நாளில் உங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வாஞ்சிக்கிறீங்க? நாங்க இந்த நேரத்தில் உங்களோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஒரு நல்ல ரெபேக்காளாக உங்களை மாற்ற ஆமென், எலியாசனுடைய சித்த பிரகாரம் நடக்கிற ரெபேக்காளாக ஆமென், ஐசக்குக்கு முன்பதாக நிற்கிற விசேஷப்பட்ட ஒரு ரெபேக்காளாக கர்த்தர் இன்றைக்கு ஆமென் உங்களை அழைக்கிறார். இந்த அழைப்பை கேட்டு உங்களை வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்கன்னு சொன்னா எலியாசர் உங்களோடு கூட இருந்த வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்தி கிறிஸ்து என்றதான ஈசாக்குக்கு முன்பதாக உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க மெய்யாகவே இந்த ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மனைவியாக ஆமென் மணவாளியாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி வாங்க நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய அன்பின் ஆவியானவரே, இந்த நேரத்தில் உம்மை குறித்து எங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான விளக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே ஆமென், எங்களுடைய ஆவியானவர் யார், எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு எலியாசராக செயல்படுகிறார் என்பதை எங்களுக்கு இந்த நாளில் நீங்க விளக்கம் பண்ணி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது யாரெல்லாம் எங்களை கேட்கிறார்களோ இவர்கள் கர்த்தாவே ஆமென் எந்த ரெபேக்காள் எங்களை கேட்கிறாரோ அவர்கள் எல்லோரும் ஈசாக்கு என்னதான ஆமென் எங்களுடைய ஆத்தும மணவாளர் இடத்தில் அப்பா ஆமென் நடத்தப்படுகிற ஆமென் ரெபேக்காளாக மாறட்டும். கர்த்தாவே, உலக ஆசைகளும் இஷ்டங்களும் எங்களை பின்பதாக இழுக்க முயற்சிக்கும் போது நாங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய வாயினால் அறிக்கை பண்ணி எங்க ஈசாக்கு எனக்கு போதும், நான் ஈசாக்கோடு கூட வாழ தீர்மானித்திருக்கிறேன் என்றுதான அந்த அறிக்கையினால எலியாசரோடு கூட இருக்கிற உறவுக்குள் முன்வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஆமென் ஜீசஸ் இப்பொழுது எங்களை கேட்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கிற சில நபர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவரோடு இருக்கிற உறவு அதிகரிக்கட்டும். இப்பொழுதே கர்த்தாவே சில விடுதலைகள் மாற்றங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகம் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பரலோக வெளிச்சம் இந்த குடும்பங்களுக்குள் இறங்குவதற்காக நன்றி. அப்பா, இருள் மூடி இருந்த அந்த இடத்தில் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்றதான வார்த்தை நிறைவே
நிறைவேறும்படிக்க அப்பா ஆவியானவருடைய பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொரு நபர்கள் மீதும் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நீங்க அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த மகிமையின் மேகத்தினால, அந்த பரிசுத்த அக்கினியினால ஒவ்வொரு மணவாளிகளையும் நீங்க முத்தரித்து உம்முடைய வருகையில் உத்தம மணவாளியே என்று அம்மேன் அந்த அழைப்பை கேட்கும்படியாக இவர்களை கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லி நாங்க ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். மாணவர்களே, தொடர்ந்தும் இந்த செய்திகளை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க அறிக்கை பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஆத்தும மணவாளரோடு சேரும்படியாக எலியாசரை என்றதான ஆவியானவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவ வார்த்தைக்கு முன்னாடி வாங்க. God bless you all. Stay blessed. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும், எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447750993. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447750993. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9444442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.